வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி சூப்பரான ஒரு நாஸ்டாலஜிக் ஸ்நாக்ஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேங்க. குட்டி வயசில் எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் இதை பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு ஞாபகம் வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பாதி உடையணும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு 6 to 8 hours அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம எவ்வளோவா இருந்தாலும் நம்மளோட நாஸ்டாலஜிக் ஸ்நாக்ஸ் நிறைய ஸ்நாக்ஸை நம்ம மறந்துட்டோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இதை இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டு நல்ல ஒரு பெரிய கிளாத்தில் இதை போட்டுட்டு அந்த கிளாத்தோட இன்னொரு முனையை வச்சு நல்லா மூடிட்டு இந்த மாதிரி தொட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே போய் நம்மளுக்கு சூப்பராக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கா தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை அப்படியே பண்ணிவிட்டு ஒரு 15 minutesக்கு விட்டுடுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பேனில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயிலில் தான் இதை நான் இன்றைக்கி பொரிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இது அழகாக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கூட 15 minutesக்கு அப்புறம் தண்ணியே இல்லாமல் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அழகாக நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்ல ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோலியும் வேண்டாம், ரொம்ப ஹைலியும் வேண்டாம். அழகாக இதை போட்டு நம்ம சூப்பராக பார்த்திங்கன்னா பொரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும்னு சொல்லிட்டு பூண்டை மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ அழகாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு வடியில் போட்டு வச்சிடலாம். ஸோ தட் எண்ணெய் எல்லாமே இதில் அப்சர்வ் ஆகிடும். இது கூட நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதையும் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த பூண்டையும் நம்ம ஓட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்சம் பூண்டு எண்ணெயோடையோ சேர்த்து நம்ம அழகாக இதில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் காரப்பொடி உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ மிக்சிங் டைம் அந்த மாதிரி சொல்லி சூப்பராக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பரான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெடி. பாய்.